நம்ம போன பதிவில் வந்து முதலாளித்துவம் வளர்வதற்கான வளர்ச்சி பெற்றதற்கான காரணங்களை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். அதில் ஒரே ஒரு உதாரணத்தை நான் வச்சுருக்கேன். என்னன்னா, இந்த கூட்டு வேலை என்பது தான் முதலாளித்துவத்துடைய உபரி மதிப்பு, லாபம், அவருடைய செழிப்பு எல்லாவற்றையும் காரணம் அப்படின்றது ஒரு சின்ன உதாரணத்தை வந்து சொல்லலாம். இப்போ அரசாங்கம் உத்தரவின் பேரில் மரம் நடும் தொழிலாளிகள் 3 பேர் வைப்பாங்க. ஒருத்தர் வந்து பள்ளம் வெட்டுவார், ஒருத்தர் வந்து செடியை வைப்பார், தண்ணி ஊற்றுவார், இன்னொருத்தர் மண்ணை போட்டு மூடுவார். ஒரு நாள் அதில் வந்து மரம் வைக்கிற ஆள் வர இவர் வந்தாங்க. 2 பேர் தான் வந்தாங்க. ஒருத்தர் பள்ளம் வெட்டினார், இன்னொருத்தர் குழியும் விட்டு போயிட்டார். இன்னொரு மரத்தாண்ட போனாங்க, பள்ளம் வெட்டினாங்க, குழியும் விட்டு போயிட்டாங்க. இதை பார்த்துருந்த ஒரு ஆள் வந்து கேட்டார், ஏங்க இந்த மாதிரி பண்ணுறீங்க, பள்ளம் வெட்டிட்டு செடியை வச்சுட்டு பழத்தை மூடலாம் அப்படி இல்லை செடியை வைக்கிறதுக்கு உள்ள ஆள் இன்னைக்கு வரல அப்படின்னு அந்த 2 பேரும் சொல்கிறாங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த எந்திரத்தனமான முதலாளித்துவ உற்பத்தியில் ஈடுபடும் தொழிலாளர்கள் அவர்களுக்காக பிரித்து விடப்பட்ட வேலையை மட்டும்தான் செய்வார்கள். அது தொழிற்சாலையாகட்டும், எதுக்கு சொன்னாலும் சரி. தூங்கணும், படுத்தோன்னா தூங்கணும், குளிக்கணும் ஒரு நேரம், சாப்பிடணும் ஒரு நேரம், தொழிற்சாலைக்கு போனோம் ஒரு நேரம். இது மாதிரி அந்த எந்திரத்தின் ஒரு பாகமாகவே இந்த தொழிலாளி மட்டும் மாறிவிடுகிறது. அதுக்கான உணர்வுகள் அற்று மனித பிம்பமே அல்லாத ஒரு செயற்கைத்தனமான, இப்போ சொல்கிறாங்கல்ல இந்த A1 AI அதெல்லாம் அந்த மிஷின் வந்துச்சு, மனிதன் மாதிரி எல்லாம் வேலை செய்ய போகுது, அந்த மிஷின் வந்த பிறகு நிறைய வேலை பறிப்போக போகுது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதே மாதிரி மிஷின் தான் இருக்கணும். அதை வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இப்போ வந்து இந்த மூலதனங்களின் வகைகளை பற்றி பார்க்க சொல்கிறோம். மூலதனம்னா குவிந்திருக்கும் சொத்து. அந்த மூலதனத்தில் ஒரு 3 வகைப்படும். ஒன்று மாறா மூலதனம், மற்றொன்று மாறும் மூலதனம், மற்றொன்று சுழல் மூலதனம். இது 3லேயும் மூலதனம் இருக்கும். ஆனால் 3ம் வெவ்வேறு வகைப்பட்டது. இந்த மாறா மூலதனம் என்பது என்ன என்பதை பார்த்துவிட்டு மற்ற 2 சப்ஜெக்டில் பார்க்கணும். மாறா மூலதனம்னா ஒரு முதலாளி ஒரு தொழிற்சாலை கட்டத்துக்கு முடிவெடுக்கிறார். முதல்ல இடம் வாங்குறாரு. அவர் சொந்த நிலம் வந்தாலும் சரி, அது வாங்குற மாதிரி கணக்காட்டுறாரு. அதுக்கு ஒரு வாடகையை அந்த வருகின்ற வருமானத்தில் பிரித்து கொள்வார். அப்புறம் எந்திரங்கள், அப்புறம் மூலப்பொருட்கள், இன்னும் நிறைய இருக்கும். அதில் காம்பவுண்ட் சோறு கட்டுறது, அது மேலே பூச்சி வைக்கிறது, ஒரு பிள்ளையார் கோயில் கட்டுறது, வார வாரம் இல்லை தினந்தோறும் வந்து ஒரு 5 மணி அடிக்கிறது, 2 வாழைப்பழம், ஒரு 2 வெத்தலை வச்சுட்டு போகிறது, இதெல்லாம் நடக்கும். இது மாறாமூலம். இந்த முதலாளிகளுக்கு எப்படி பணம் கிடைத்தது, இது இந்த முதலாளித்துவம் எப்படி முதலாளித்துவமாக மாறுவதற்கு அதுக்கு செலவு கிடைத்தது எப்படி அப்படின்னா, இந்தியாவில் வந்து ஜாம்ஷெட்பூர்னு ஒரு இடத்துல வந்து மிகப்பெரிய இருப்பு ஆலைகளை வந்து உருவாக்கு வந்து டாட்டா ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. அவருடைய 100ஆண்டு விழாவில் ரொம்ப நம்ம ஆளுங்க பெருமையாக பேசியிருக்காங்க. அது அந்த டாட்டா என்பவர் ஒரு பார்சி இனத்தை சேர்ந்தவர். அதாவது இந்த நாட்டில் உள்ள எந்த சாதியையும் மதத்தையும் சேர்ந்தவர்கள் கிடையாது. அவங்க இப்போ இந்த ஈரானில் சன்னாடு இல்லை, அந்த நாட்டில் உள்ள முஸ்லீம் அல்லாத ஒரு பெர்ஷியன் இனத்தவர், அதான் பார்சின்னு சொல்லுவாங்க. அவங்க சின்ன இனம், குறுகிய இனம். அவங்க என்ன பண்ணுறாங்க, வெள்ளைக்காரங்களுக்கு வந்து இந்த எப்படி இந்த ஐயருங்க போய் எவன் ஆட்சிக்கு வந்தாலும் அவன் காலில் விட்டு அப்புறம் அவன் தலைமையில் கை வைப்பானோ, அதே மாதிரி அந்த பார்சி இனமும் வெள்ளையரிடம் மிக நெருங்கி பழகி அவனிடம் அடிப்படையாக இருந்து அவங்ககிட்ட நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டாங்க. அப்போது இந்த ஓபியம்னு ஒரு பொருள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்றது பற்றி வேறா ஒபியமா அதை பற்றி நமக்கு தெரியும். ஆனால் ஒபியம் வந்து ஒரு போதைப் பொருள். இன்று வட இந்தியாவில் நிறைய இடங்களில் பயிரிடப்படுவதாக சேனலில் பார்க்கணும்.
அந்த ஓவியத்தை வந்து சீனாவுக்கு அனுப்புறாங்க. சீனாவில் வந்து எப்படின்னா அந்த காலகட்டத்தில் சீனாவில் உள்ள மன்னர்கள் அல்லது ஆட்சியாளர்கள் இந்த வியாபாரத்தை பிரிட்டிஷ் வியாபாரத்தை அவங்க விரும்பலை. எங்கள் நாட்டில் எல்லா வேலையும் நீங்கள் நீங்கள் வியாபாரம் பண்ணுறது அவசியம் பண்ணுங்க, நீங்கள் கிளம்பு நாட்டுக்கு அடிச்சு பண்ணிடுறாங்க. அப்போ இந்த வெள்ளையர்கள் அந்த மக்களிடம் திருட்டுத்தனமாகவோ அல்லது சட்டபூர்வமாகவோ இந்த போதைப் பொருட்களை கொண்டு போய் சேர்க்கிறார்கள். அப்படி சேர்க்க போதைப் பொருட்களால் அந்த நாட்டில் உள்ள மக்கள் மதிமயங்கி போய் எதிர்த்து போரிட எதுவும் இயலாமல் அவர்களோட ஒத்து போகும் அளவுக்கு ஒரு மனோபாவத்தை உருவாக்கி விடுவார்கள். இது அந்த ஓவியம் கொண்டு போன கப்பலில் இருந்து சீனாக்காரன் சண்டை போடணும். அவங்கள வந்து பிரிட்டிஷ்காரன் வந்து தந்திரமாக வெல்வதும் ஒரு தனி வரலாறு. ஆனால் நாம் பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னன்னா, அந்த ஓவியம் வியாபாரத்தை இவர்கள் கையில் எடுத்து இந்த பாசிகள் கையில் எடுத்து அந்த வியாபாரிகள் பணம் சேர்த்து இந்தியாவில் முதலில் முதலாளித்துவத்தை ஆரம்பித்தவர்கள் அவர் தான். தாதாபாய் நவரோஜி, அப்புறம் நிறைய பேர் பேசுவாங்க. இந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் இவங்க காங்கிரஸ் அமைப்பை ஏற்படுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தாதாபாய் நவரோஜி மாதிரி ஆளுன்னா அந்த பார்சி இனத்தை சேர்ந்தவங்க தான். இது போன்றுதான் பல்வேறு வகைகளில் மனிதர்களை சுரண்டி அவங்க சேர்த்த பணத்தில் தான் முதலாளித்துவம் என்பது உருவானது. நியாயமாக பார்த்தா மாசத்துக்கு விவரிக்கிற மாதிரி பட்டத்தில் வச்சாங்க. அதில் அந்த லாபத்தில் வந்து அவங்க ஃபேக்ட்ரி கட்டினாங்க. ஃபேக்ட்ரியில் வந்து நிறைய மிஷின் உருவாக்கி விஞ்ஞானம் வந்தது. பல்கி உற்பத்தி பல்கி பெருகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த ரூட்லையும் போகலாம். அதே கார்ல் மார்க்ஸ் என்ன எழுதுறாருன்னா, கடற்கொள்ளையர்களாக இருந்தவர்கள் பிற்காலத்தில் முதலாளிகளாக மாறி போனார்கள் அப்படின்னு கூட எழுதலாம். இப்போ பாருங்கள், இந்த அரசியலில் வந்து பணம் போடும்போது அந்த அரசியலிலிருந்து வரும் பணம் எப்படி முதலாளித்துவமாக மாறுகிறது என்பது சமீப கால வரலாறு. இந்தியாவில் எங்கேயோ ஒரு ஆள் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் பிடிச்சி கேனில் பெட்ரோல் பிடிச்சி விற்றுனான். அவன் பின்னாளில் அம்பானியாக மாறி இந்த நாட்டில் இருக்கும் மிகப்பெரிய வணிக சாம்ராஜ்யத்தை உருவாக்கி விட்டார். அதுக்கு யார் காரணம்? அன்று இருந்த அரசியல் தலைவர் தான் காரணம். இது விரிவாக நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. எப்படியோ முதலாளித்துவம் வந்து வளர்ந்துச்சு. இப்போ நம்ம மாறா மூலதனத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். ஒரு தொழிற்சாலை அதை அதில் அதில் வந்து ஒரு கட்டணம், அதுக்குள்ள எந்திரங்கள், அதுக்குள்ள மூலப்பொருட்கள் இதெல்லாம் சேர்ந்து மாறா மூலதனமாக இருக்கும். இப்போ மாறும் மூலதனம் எல்லாம் இருக்கும். இதை இயக்குவதற்கு ஆட்கள் தேவை இல்லையா? எல்லோரும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கை கொண்டு போய் அந்த மிஷினில் போட்டு உருவாக்குமா? இல்லை. அந்த மிஷினை ஓட்டுறதுக்கு ஒரு தொழிலாளி தேவை. வாசலில் இருந்து தொழிலாளிகள் தேவை. வாசலில் வந்து ஒரு செக்யூரிட்டி இருப்பார். அங்கே ஆரம்பிக்கிற விஷயம் உள்ளே வந்து க்ளீன் பண்ணுற தொழிலாளி, அப்புறம் வந்து லாரியில் சுமையேற்றுற தொழிலாளி, அதுலேருந்து இறக்குற தொழிலாளிலேருந்து வரிசையாக கம்பெனிக்குள்ளே கூட்ட ஒரு அம்மா இருப்பாங்க, ஹவுஸ் கீப்பிங் சொல்லுவாங்க. இப்படி எல்லோரும் இணைந்து தான் அந்த தொழிற்சாலை இயங்க ஆரம்பிக்கும். அப்போ அவங்களுக்கு கூலி கொடுக்கணும் இல்லையா? கூலி எதன் அடிப்படையில், அது எதன் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது? ஒரு தொழிலாளிக்கு என்னென்ன தேவை? உணவு, இருப்பிடம், உணவு இருக்கிறோம், உடுத்த உடை எல்லாம் அந்த காலம் ஒரு 50-60 வருஷம் முன்னே உள்ள காலம். உணவு இருந்தால் போதும், உடுக்க உடை இருந்தால் போதும், இருக்க இருந்தால் போதும். ஆனால் இந்த காலம் அப்படி கிடையாது. மின்சாரம் வேணும், போக்குவரத்து வேணும், கையில் கைபேசி வேணும், வீட்டில் டிவி வேணும். இப்போ நிறைய வேணும் இருக்குது. ஆனால் கடனில் கொடுக்குறாங்க, வாங்கி போட்டு நம்ம கடங்காரமாக இருக்கணும். அது வேறு விஷயம். இஎம்ஐ கட்டணும், இதுக்கு இஎம்ஐ கட்டணும், அதுக்கு இஎம்ஐ கட்டணும், தொழிலாளி மாடி முடிக்கிறது, அது வேறு கதை. இந்த மாறும் மூலதனம் என்பது அவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு எவ்வளவு வேண்டும் என்று கணக்கிட்டு ஒரு கூலியை வந்து கொடுப்பாங்க. முதலாளி கொடுக்கும்போது ஆரம்ப காலத்தில், அதாவது 18ஆம் நூற்றாண்டில் கொடுக்கப்பட்ட ஒரு கூலி அமைப்பு, 19ஆம் நூற்றாண்டில் கொடுக்கப்பட்ட கூலி, 20ஆம் நூற்றாண்டில் கொடுக்கப்பட்ட கூலி எல்லாம் சற்றக்கூடிய குறைந்து கொண்டே வரும். ஒரு 2000 ரூபாய் கூலி கொடுத்த காலம் 18ஆம் நூற்றாண்டில் போய்
இப்போ 19வது நூற்றாண்டில் வந்து 1500 ரூபாய் குறைஞ்சி, அதுக்கப்புறம் 20வது நூற்றாண்டில் 1000 ரூபாய் குறைஞ்சி, இப்போ 500 ரூபாயா வந்துச்சு. ஏன்னா இயந்திரங்களின் வரவுக்கு பிறகு உற்பத்தி மிக மிக அதிகமாக மாறிவிட்டது. உற்பத்தி அதிகமாக